அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வருமானத்தை அதிகரித்து கடனை சீக்கிரம் திருப்பி தரக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு சின்ன தொட்டியில் ஒரு கற்பூரவள்ளி செடியை நட்டு வளர்க்கணும். கற்பூர செடியிலேருந்து ஒரு காம்போட ஒரு கிளையை பறித்து நீங்கள் மண்ணில் சொருகி வச்சாலே போதும். அதுக்கு தண்ணி தெளித்து வந்தீங்கன்னா அது தழைத்து நல்லா அழகாக வளரும். இது மருத்துவத்துக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு இலை. அதே போல் தான் இந்த இலை நம்ம நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மகத்துவம் நிறைந்த இலையாக இது இருக்குது. இந்த இலையோட வாசம் ஒரு நல்ல சக்தியை நம்ம வீட்டுக்கு கொண்டுட்டு வர்றதுக்கு நமக்கு உதவும். அதனால தான் எப்பொழுதுமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த ஒரு செடியை நம்ம வளர்க்கணும். அது மட்டும் இல்லை, பணத்தை சேர விடாமல் தடுக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை இந்த வாசம் வெளியில் விரட்டி அடிக்கும். ஒரு தட்டு மேலே ஒரு சின்ன கற்பூரவள்ளி இலையை எடுத்து வைங்க. அதன் மேலே ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு ஏற்றி விடுங்க. இந்த பச்சை கற்பூரத்துலேருந்து வரக்கூடிய புகையை உங்கள் வீடு முழுவதும் காண்பீங்க. அதுக்கப்புறம் தட்டில் உங்கள் கையில் இருக்கக்கூடிய தட்டை கீழே வச்சுட்டு அந்த கற்பூரத்தை முன்னாடி நீங்கள் அமர்ந்து உங்களோட கடன் சுமை தீரணும், வருமானம் பெருகணும் அப்படின்னு உங்கள் இஷ்ட தெய்வத்தை நீங்கள் வணங்குங்க. டெய்லி காலையில் எழுது இந்த கற்பூர ஆராத்தியை வீடு முழுவதும் காண்பீங்க. அதே மாதிரி காண்பிச்சதுக்கப்புறம் இந்த கற்பூரத்துக்கு முன்னாடி அமர்ந்து கடன் தீரணும் அப்படின்னு உங்களோட வேண்டுதல்களை வைங்க. கண்டிப்பாக உங்களோட கடன் சுமை படிப்படியாக குறையும். தினமும் நீங்கள் உங்கள் வீட்டில் நட்டு வச்சுருக்கோம் இந்த செடிக்கு தண்ணீர் ஊற்றும்போது 2 நிமிடம் உங்கள் கடன் சுமையை அந்த செடியிடம் சொல்லி தண்ணி ஊற்றுங்க. செடிக்கு இயற்கையாகவே நம்ம பேசக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் பேச அந்த செடி நல்லா வளரும். அது வளர வளர உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும், கடன் சுமை படிப்படியாக குறையும். உங்கள் வீட்டில் நட்டு வளர்க்கும் இந்த செடியிலிருந்து இலையை பறித்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம். தொடர்ந்து 48 நாட்கள் இந்த பரிகாரத்தை செஞ்சு வரும்போது நல்ல பலனை உணரலாம். எப்பொழுதுமே ஒரு பரிகாரம் நீங்கள் செய்கிறீங்கன்னா அதை தொடர்ந்து ஒரு மண்டலத்துக்கு செஞ்சீங்கன்னா தான் அதோட பலன் முழுவதும் நமக்கு கிடைக்கும். நிச்சயம் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு உங்களோட குல தெய்வத்தையும் நீங்கள் வணங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நம்பிக்கை உள்ளவங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பலன் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வேறொரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.